ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த vlog எதை பற்றி அப்படின்னா, நாங்கள் வந்து பெங்களூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தோங்க. அதுக்கான டைம் வந்துச்சு போல். ஆமாம், நாங்கள் வந்து சிதம்பரம் டு ஹொசூர் வந்து ரதிமீனா ட்ராவல்ஸில் வந்து பஸ் புக் பண்ணியிருந்தோம். 11 o'clock எங்களுக்கு சிதம்பரத்தில் பஸ் ஷார்ப்பாக 11க்கு வந்துருச்சு. நாங்கள் வந்து போர்ட் பண்ணிவிட்டு எங்களோட ஸ்லீப்பிங் டைமுன்றதுனால ஏறி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு இடத்துல டீ குடிக்க நிறுத்தினப்போ ஏஞ்சி என்னடா எங்கே நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்து சீட்டில் இருக்க ஒரு அண்ணா சொன்னாங்க, டயர் வந்து பஞ்சர் ஆச்சாம் பஸ்ஸுக்கு, ஸ்டெப்னிலாம் மாற்றினாங்களாம், ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னது இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் நாங்கள் இருந்திருக்கோம். ஆமாம், அந்த மாற்றினது கூட இல்லாமல் ஒரு அலுங்கல் குலுங்கல் இல்லாமல் மாற்றி ஒரு அளவுக்கு உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டார் பஸ்ஸை. ஆக்சுவலாக எங்களுடைய ஒசூர் ரீச்சிங் டைம் வந்து 4 o'clock. ஆனால் 3 hours டிலே ஆகிடுச்சு. இந்த விஷயம்லாம் நடந்து பஸ்ஸை வந்து பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து கொண்டு வரதுக்கு இவ்வளோ 3 hours கிட்ட டிலே ஆகிடுச்சு. நான் வந்து தூக்கத்துலேருந்து கலைஞ்சி ஏந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு அந்த விண்டோ, பெரிய அந்த பேனரோமிக் விண்டோ மாதிரி இருக்கும்ல, அது வழியாக நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நான் அது வழியாக வேடிக்கை பார்த்துட்டு எங்கே இருந்தோம், ஏதோ ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் ட்ராக் பண்ணும்போது கிருஷ்ணகிரி கிட்ட இருக்கும், இன்னும் 50 minutes இருக்குது அப்படின்னு இருந்தது. சரின்னு நான் உட்காந்துட்டு நல்லா ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பஸ்ஸில் வந்து பயங்கரமான பில்லோ, பெட் ஸ்ப்ரெட்ஸு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களோட ஸ்டாப் வந்தோடனே ஒசூரில் வந்து எங்கள் பேகு எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டு எங்களை தள்ளி விட்டுட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப நேரமாக பஸ் இங்கேயே தான் நின்றுருந்தது எங்கள் முன்னாடி. நாங்கள் வந்த பஸ்ஸு தான் இது. ஒரு வழியாக என் நண்பன் வந்து எங்களை பிக் பண்ணிவிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அவன் ஷட்டில் விளாட போயிட்டான். அவனோட ஒய்ஃப் வந்து வந்திருக்கா ஊர்லேருந்து எங்களுக்காக. நாங்கள் 4 பேர் சேர்ந்து தான் வந்து பெங்களூரை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். எஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டே. 2 டே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடு வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஒரு கரெக்ட் சைஸ் ஹாலு. இந்த பூஜா ரூம் அவங்க யூஸ் பண்ணல போல். ஏதோ ஒரு 2 கேலண்டர், பெருமாள் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பேச்சுலர் கிச்சன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு என்னென்ன தேவையான பொருட்களோ அது எல்லாமே அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம். அந்த இன்னொரு பையன் வந்து இங்கே இது யூஸ் பண்ணிக்கிறான் போல். உள்ளே என்ட்ரானோடனே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இந்த ரூம் உள்ள. பாருங்களேன், அந்த அனிம் கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் போல். அதோட போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி பயங்கரமாக வச்சுருந்தாங்க. என்னதான் இந்த வீடு வந்து ரெண்ட்டுக்கு இருந்தாலுமே ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இருந்தது, அழகாக இருந்தது. அந்த ட்ரெஸ்ஸிங் மிரர், ஒரு சில விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். அப்புறம் நாங்கள் எல்லாமே ரெடியாகி டே 1க்கான இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த காரில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஒசூரில் வந்து செல்வம் மெஸ் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி அவன் இட்டுட்டு போனான். எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிடுச்சு என்ன. ஆர்கனைஸ்டாக இருந்தாலே எனக்கு பிடிக்கும். அதுவும் செல்ஃப் சர்வீஸ் தான். நமக்கு வேணுன்றதை டக்கு டக்குன்னு சொன்னால் அவங்க தருவாங்க. நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு சுட சுட வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்தியாக வரலாம். ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் ஒசூரில் செல்வம் மெஸ்ஸில் சாப்பிடுவீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சட்னி சாம்பார்ஸ் கூட நம்ம கேட்க தேவையில்ல, சைடில் ஒரு டேபிளில் வச்சுட்டாங்க, அதுவுமே நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கடையாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. என்னடா ட்ரிப்பே முடிஞ்சிட்ட மாதிரி இருக்குது. ஒரு பயங்கரமான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னே எனக்கு ட்ரிப் முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. இனிமேல் நம்ம திரும்ப ட்ராவல் பண்ணி பெங்களூர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா அப்படின்னு ஃபீல் தான். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு அதுக்கு தானே வந்தோம் அப்படின்ட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்துட்டு நாங்கள் ஒசூர் டு பெங்களூர் போகிறதுக்கு வந்து மைசூர் அவுட்டர் ரிங் ரோடு எடுத்துட்டோம். அது வந்துட்டு என்னடா பெங்களூர்னா டிராஃபிக்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு ரோட் தான் இது. எனக்கு க்ரீன் ஸ்பேஸ் பார்த்தாலே ஒரு குஷி வந்துடும், கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. ஆமாம், நாங்கள் வந்துட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு போகும்போது காரில் நம்ம வந்து சுற்றி பார்த்தோம்னா சரி வராது பெங்களூரில், நம்ம வந்துட்டு மெட்ரோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பேசிகிட்டே வரும்போது நியர்பை மெட்ரோ ஸ்டேஷன் எது அப்படின்னு பார்த்தா மைசூர் ரோடு ஸ்டேஷன் வந்து இருந்துச்சு. அங்கே வந்து நாங்கள் காரை போட்டுட்டு மெட்ரோ எடுத்துட்டோம். மெட்ரோ தாங்க பெஸ்ட் ஆப்ஷன் பெங்களூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து இஸ்கான் டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி ஸ்டேஷனில் தான் வந்து இஸ்கான் டெம்பிள் இருக்குது. சரி, அங்கேருந்து 2 லேன் இருக்குது. பர்பிள் லேன் ஒன்று இருக்குது, க்ரீன் லேன் இருக்குது. மெஜஸ்டிக் தான் வந்து சென்டர் நீங்கள் லேன் மாறுறதுக்கு. நாங்கள் வந்துட்டு இறங்கின உடனே வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க டெம்பிள். ஆட்டோன்னு கேட்ட உடனே ஒருத்தவன் 160 ரூபாய் வாங்கி எங்களை ஏமாத்திட்டான். ஒரு யூட்டன் அடித்து எங்களை இட்டுட்டு வந்து கோயிலில் விட்டுட்டு 160 ரூபாய் வாங்கிட்டான். பயங்கரமான சீட்டிங். சரி, அதெல்லாம் நாங்கள் இக்னோர் பண்ணிட்டு
போய் கிருஷ்ணரை நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்தா இந்த ஃபுட் கோர்ட்ல உலகத்துல இருக்க எல்லா தீனி பண்டங்களும் இங்க இருக்கு. ஆஹா விட மாட்டாங்க போல அப்படின்ட்டு ஒரு 3-4 ஐட்டத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எக்ஸிட் ஆகி வெளியில வந்துட்டோம். 2 பேர் தான் ஆட்டோல ஏறணுமா, 4 பேர் ஏறக்கூடாதுன்னு சொல்லி 2 ஆட்டோ எடுத்துக்கிட்டோம். 100 rupees. இங்கேருந்து நாங்கள் அடுத்த ஸ்பாட் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பையர் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்கங்க. சரின்ட்டு போய் உட்காந்து பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு ஃபுல்கா பரோட்டா ஒரு கிரேவி எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்தா ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக போயிடுச்சு. ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. போகாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரு ரெடிமேட் கிரேவி, ரெடிமேட் பரோட்டா, சப்பாத்தி, பிரியாணியும் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. டோன்ட் வேஸ்ட் டைம், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அதை பற்றி. அதுக்கப்புறம் வந்துட்டு கப்பன் பார்க் போனோம். அடுத்த ஸ்டேஷன் வந்து கப்பன் பார்க் வந்துட்டு ஒரு பாரடைஸ் அக்வாரியம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்கு போகலாம் அப்படின்னா, நான் இது வரைக்கும் அக்வாரியம் போனதே இல்லை, டனலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. சரி போவோம் அப்படின்ட்டு போனப்போ தான் சூப்பர் மீன். ஐயோ இந்த மீனை பார்த்தோன்னே நான் பேரை கூட மேலே பார்க்கல, ஜீப்ரா மீன். அதை பார்த்தாலே தெரியுதுல்ல, அந்த மாதிரி வந்து கியூட்டாக அழகழகான மீனுங்க. அதுக்கப்புறம் கடல் கன்னி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டாச்சுவை தான் வச்சுருந்தாங்க. அப்போதைக்கு வந்து கடல் கன்னிகள்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம், ஏன்னு தெரியல. நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக, அதாவது ரொம்ப லாங்காக நடந்து போன பிறகு லாஸ்ட்டில் தான் டனல் வந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டே என்ஜாய் பண்ணிகிட்டே போங்க. டனல் வரல அப்படின்னு அதை மைண்டில் வச்சுட்டு என்ன மாதிரியே நடந்து போவாதீங்க. அழகழகாக ஃபிஷ்ஷஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. கலர் கோழி குஞ்சு தான் கேட்டிருப்பீங்க. கலர் மீன் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ கலராக வெரைட்டியாக. சரி இவனுங்க தான் கலராக இருக்கானுங்க அப்படின்ட்டு பார்த்தா இது வந்துட்டு இன்னொரு ஐட்டம் ஜெல்லி ஃபிஷ்ஷு. ஐயோ க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அது டபக்குன்னு குதிச்சு போச்சா, அதை நான் வந்து அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்துச்சு. கலராக மீன் தான் பார்த்துருக்கீங்க, கலராக நண்டு பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தனோ அதே மாதிரி நிறைய குட்டி பசங்க அழகழகாக அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிச்சிங்க. நானும் எடுத்துக்கிட்டேன். எஸ், ஏன் நம்ம வந்து மிஸ் பண்ணணும். மெரைன் கிங்டம் விஜிபி சென்னையில் வந்துட்டு 799 700 சம்திங். இங்கே வந்துட்டு 499 தான். மீன் வந்து இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அக்வாரியம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்கன்னா இது வந்து ஒரு குட் அமௌண்ட் தான். நான் வந்துட்டு ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்கேப்பிங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி இங்கே பாருங்க நீமோ மீன்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களை அந்த ஆட்டோ அண்ணா டிசப்பாயிண்ட் பண்ணதை விட இது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அப்போ நம்ம ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, டனல் உள்ள வந்தாச்சு. இதில் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா திரும்ப என்ட்ரி கிடையாது. அதனால நீங்கள் வந்து நல்லா நின்று பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளில போங்க. வீக்கெண்டுன்றதுனால கொஞ்சம் கூட்டமாக இருந்தது, அப்படியுமே நாங்கள் நின்று செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இதில் என்னென்னா ஸ்னோ வேர்ல்டு ஒரு சைடு, ஃபன்லேண்டு, நடுவில் அக்வாரியம் இருக்குது. சண்டே இல்லை சாட்டர்டே வந்தீங்கன்னா ஒரு கிட்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்படி ஒரு பிளேஸ் தான். டனல் வந்து ஒர்த் வாட்சிங்க, கண்டிப்பாக ஒன் டைமாவது விசிட் பண்ணுங்கள். இதை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போனால் ஒரு கெஃபே வந்து கண்ணில் படிச்சு, அதோட பேர் சத்தியமாக எனக்கு தெரியல. உள்ளே போனால் ஆம்பியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சைடு ஊஞ்சல், ஒரு சைடு சீட்டிங். சரி காலெல்லாம் கொஞ்சம் ஆற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சேட் ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்தோம். கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பயங்கர ஹாப்பனிங்காக இருந்தது. என்னோடய லிஸ்ட்டில் வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட், சர்ச் ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் வந்து ஜெயநகர் 4th பிளாக் இருந்தது. ஆனால் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பயங்கர அந்த லேங்காஸ்லாம் செம்ம வெரைட்டி. ஐயோ நம்ம மேரேஜ்க்கு நம்ம இங்கே வந்து எடுக்க முடியலையே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். உங்கள் வெட்டிங்க்கு லேங்கா எடுக்கணும், பயங்கர வெரைட்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் தாராளமாக வரலாம். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாண்டி பஜார் மாதிரி சில திங்ஸ் எல்லாம், இயரிங்கு, அப்புறம் ஸ்லிப்பர்ஸ், இதெல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிச்சு இங்கே. வெற்றிகரமாக ஜாலியாக டே 1 முடித்து விட்டோம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு.